ஹே கைஸ், இட்ஸ் மண்டே. இன்றைக்கி தீபாவளி டேயும் கூட. சுத்தமாக எனக்கு வந்துட்டு மறந்துட்டேன் இந்த வீடியோவை நான் எடுத்ததையே வந்துட்டு. சரி, அதனால தான் எப்படி அதை எடிட் பண்ணி போட்டுடலான்ட்டு இப்போ நான் போடுறேன். ஸோ தீபாவளி அன்றைக்கி மண்டே மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் வடை தான் பண்ணியிருந்தேன். பட் அன்றைக்கி திக்ஷு குட்டிக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு மார்னிங் என்ன பண்ணுறது, குழந்தைய மட்டும் விட்டுட்டு நம்ம மட்டும் நல்லா சாப்பிட முடியாதுங்கிறதுனால சீக்கிரமாக எழுந்துட்டு சாம்பார், முள்ளங்கி சாம்பார் பண்ணிவிட்டு, ஸோ வடைக்கு நேற்று நைட்டே நான் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். பட் ஆக்சுவலாக எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டுருக்குறேன். பட் எப்படி வருமோன்னு பயத்திலே இருந்தேன். பட் நல்லாவே வந்தது, ரொம்ப சூப்பராக வந்தது. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி தான் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்தது. தாலும் வந்து நேற்றுக்கே வந்துட்டு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ மார்னிங்கில் நமக்கு அந்த சோக்கிங் டைம் வந்துட்டு கொஞ்சம் சேவ் ஆகுறதுனால நேற்றுக்கே எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் முள்ளங்கி சாம்பார் பண்ணிவிட்டு வடைக்கு வந்துட்டு எல்லா வெங்காயம் அண்ட் இஞ்சி, பெப்பர் இது எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, இன்னிலேருந்து மிட் டேர்ம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தீபாவளி டே இன்றைக்கி எக்ஸாமும் கூட. ஸோ இந்த லஞ்சும் அண்ட் டிஃபனும் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி எக்ஸாம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம், அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆயில் ஐட்டம் இருந்தாலும் இட்ஸ் ஓகேங்கிறதுனால இன்றைக்கி அதுவே நான் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு பூரி அண்ட் சன்னா மசாலா தான் கொடுத்துருந்தேன். என்றைக்கும் இல்லாமல் சன்னா மசாலா வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப க்ரீமி டெக்ஸ்டரோடு வந்துருந்துச்சு. ஸோ 7 o'clock ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வடை, தென் பூரி, சன்னா மசாலா, தென் ஸ்வீட் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நட்ஸில் வந்துட்டு லட்டு பண்ணியிருந்தேன். தென் பீனட் கட்லி பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி திக்ஷு குட்டியோட லஞ்ச் பாக்ஸ். ஸோ நாங்களும் அந்த தீபாவளி ஃபீல் வரணுங்கிறதுனால நல்லா வாழை இலையில் வந்துட்டு சாம்பாரை ஊற்றி சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரங்கோலியை போட்டு ஈவினிங்கில் வந்து கிடச்ச பட்டாசை வச்சு சிம்பிளாக இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டோம்.